ராதிகா இந்த மாதிரி நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் தான் தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த பள்ளியை பாக்கிய கிட்ட ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அதுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணியும் போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நம்ம பண்ண தப்ப நம்மளே கொஞ்சமாவது திருத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே வெளியே போகிறதுக்கான ஒரு ட்ரிப்பை பிளான் போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம கோபிக்கிட்டேயுமே அதை தான் தான் போட்டேன்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே காட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால கோபியுமே இனியா ஈஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே தான் தான் அந்த பிளானை போட்ட மாதிரி காட்டிக்கிட்டு அவங்க எல்லாரையுமே ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ இதை பாக்குற பாக்கியாவும் ராதிகா இந்த மாதிரி எல்லாம் பண்றதை பார்த்துட்டு மனசுக்குள்ள அவங்களுக்காக ரொம்பவே ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம இனியாவுக்காக அவங்க என்னெல்லாம் பண்றாங்க. ஆனா இனியாவும் அத்தையும் எப்பதான் அவங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது எதையுமே கண்டுக்காத ராதிகாவோ மயுவையும் கூட்டிட்டு ரெசார்ட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பி கீழே வர. ஆனா இதை பார்த்த இனியா ஈஸ்வரி சொல்லியன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே கோவப்படுறாங்க. தான் கண்டிப்பா ராதிகாவும் மயுவும் அங்க வந்தா நாங்க வரவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராதிகாவோ இந்த ட்ரிப்பை நம்ம பிளான் போட்டதே இனியாவுக்காக தானே, இனியாவுக்கு எது விருப்பமோ அதுவே நடக்கட்டும்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம சரி இனியா உனக்கு அதுதான் விருப்பம்னா நானும் மயுவோ கண்டிப்பா அங்க வரமாட்டோம்னு சொல்ல. ஆனா பாக்கியாவோ எப்பவும் போல சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க இனியாவோட வாயை அடைச்சது மட்டும் இல்லாம ராதிகாவையும் மயுவையும் அவங்க கூடயே கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா வேண்டா விருப்பா அவங்க கூட கிளம்பி போன இனியாவும் கொஞ்ச நேரம் சோகமா இருந்தாலும் அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவங்களோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதனால அவங்களுமே கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு ஈஸ்வரியோ கோபி கிட்ட மறுபடியுமே ராதிகாவை விட்டுட்டு ராதிகா இருந்தா கண்டிப்பா நம்மளோட குடும்பமே போயிடும்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அப்படியே பேசிட்டு இருக்கா. ஆனா கோபியோ என்ன பேசுறதுன்னே தெரியாம இருக்காங்க. இருந்தாலும் இது எல்லாத்தையுமே ராதிகா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே உட்காந்து சோஃபால நடந்த விஷயங்களை பத்தி சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது கோபி கிட்ட வந்து கோபி நம்ம 10 நாள் இங்க இருக்கிறதா சொன்னோம்ல, அந்த நாள் இன்னையோட முடியுது, நாளைக்கு இங்க இருந்து கிளம்ப போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போக உடனே இதை கேட்டுட்டு இனியா ஈஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லாருமே மறுபடியும் கோபி கிட்ட ராதிகாவை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு அவ கூட போயிடாதுன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கோபியோ என்ன பண்றதுன்னே தெரியாம 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருக்க. ராதிகாவா அதை பத்தி கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஆனாலும் கோபி தன்னோட முயற்சி எடுக்கிறதுக்காக நைட்டு கூட வந்து ராதிகா கிட்ட பேச பாக்குறாங்க. ஆனா ராதிகா முகம் கொடுத்து கூட கோபி கிட்ட பேசவே இல்லை. அடுத்த நாள் காலையில இதை யோசிச்சு பார்த்துட்டே கோபி ரொம்பவே குழப்பத்தோட உட்காந்துருக்கும் போது இனியா ஈஸ்வரி சொல்லியும் சொல்லிட்டு எல்லாருமே என்ன முடிவெடுத்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோபி கிட்ட கேட்க அப்ப கரெக்டா ராதிகா மயுவோட தன்னோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்பி கீழே வராங்க. இதை பார்த்துட்டு கோபியுமே இனியா கிட்டயோ ஈஸ்வரி கிட்டயோ சரி நானும் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட நான் என்னோட திங்ஸை எடுத்துட்டு வந்துடுறேன் ராதிகான்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா ராதிகாவோ யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி இல்லங்க போக போறது நானும் மயுவும் மட்டும்தான், நீங்க இதுக்கப்புறமா இங்கதான் இருக்க போறீங்கன்னு சொல்ல. உடனே இதை கிட்ட கோபி என்ன ராதிகா நீ மறுபடியும் என்ன விட்டுட்டு போக போறியா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன, ஏன் என் மேல கோவத்துல இருக்கியான்னு கேட்க. ஆனா ராதிகாவோ ரொம்பவே பொறுமையோட இல்ல கோபி நான் உங்க மேல கோவத்திலயும் இல்ல, உங்களை விட்டுட்டு போகல, உங்ககிட்ட சண்டையும் போடல, நான் எப்பவும் போல உங்ககிட்ட எப்படி பேசுவேனோ எப்படி இருப்போனோ அப்படிதான் இருக்க போறேன். ஏன் மயுவுக்கு இதுக்கப்புறமாவும் நீங்க தான் அப்பா சரியா, ஆனா என்ன நான் இந்த வீட்டுல மட்டும் தான் இருக்க போறது இல்ல, நீங்க சந்தோஷமா உங்க குடும்பத்தோட இங்கேயே இருங்க, நாங்க தேவைப்படும் போது உங்ககிட்ட பேசிக்கிறோம், அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் யாரு மேலேயும் கோவத்துல இல்லைன்னு சொல்லிட்டு இனியாவை பார்த்துட்டே பேசினது மட்டும் இல்லாம நான் உன்னோட அப்பாவோ உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன், இதுக்கப்புறமா அவங்க இங்க தான் இருக்க போறாங்கன்னு சொல்ல. அப்போ இந்த மாதிரி ராதிகா பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இனியாவோ ரொம்பவே எமோஷனல் ஆகி ராதிகாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ராதிகா பரவாயில்ல, ஆனாலும் நான் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாத்துக்காகவும் உங்க எல்லார்கிட்டையும் குறிப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு இனியா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து தன்னோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்பி போக. அப்ப இதை பார்த்த ஈஸ்வரியும் ரொம்பவே அதிர்ச்சியில என்ன இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இவ இப்படி எல்லாம் சுயநலமாதான் நான் யோசிச்சு கூட பார்க்கலையே, இவ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிற அளவுக்கு நல்லவளா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. ஆனா ராதிகாவோ ஈஸ்வரியை திரும்பி பார்த்துட்டு அவங்க கிட்டயுமே ரொம்பவே சென்டிமெண்டலா இதுக்கு முன்னாடி உங்களை ரொம்பவே அவமானப்படுத்துற மாதிரி நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன், அது மட்டும் இல்லாம அதனால நீங்க ஹர்ட் ஆயிருக்கீங்க, ஆனாலும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நான் என்னதான் நான் சொன்னது எல்லாத்தையுமே உங்களோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் அதை பத்தி யோசிச்சு பாருங்க, ஏன்னா நான் சொன்னது எல்லாமே சரியா தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்பயுமே ஈஸ்வரி அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது திருந்துவாங்களான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இந்த பக்கம் கோபியோ மயுவை பார்த்து மயுமா நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலன்னு சொல்ல. ஆனா மயுவோ இல்ல டாடி இப்போதைக்கு எனக்கு அம்மா மட்டும் போதும், உங்களை நான் கண்டிப்பா அப்பப்போ வந்து பாக்குறேன், நீங்களும் எனக்கு ரொம்பவே முக்கியமானவங்க தான் சொல்லிட்டு இனியாக்கா இதுக்கப்புறமா நம்ம அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கலாமா, நீங்க கண்டிப்பா என்ன சிஸ்டரா பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஸோ இது
இதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கலாமான்னு கேட்க, ஆனா இனியாவோ மயுவையுமே கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டே, இல்ல இதுக்கப்புறமா நீயும் நானும் அக்கா தங்கச்சி சரியா, இந்த அக்கா கிட்ட உனக்கு என்ன வேணும்னாலும் எப்பனாலும் வந்து கேளுன்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட, நீங்களும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் நிறைய கட்டத்துல அம்மா சொன்ன மாதிரியே கொஞ்சம் கூட உங்களை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்பவே கெட்டவங்கன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் ரொம்பவே தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்காகவும் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க தான் இருக்கிறதுலே ரொம்பவே நல்லவங்கன்றத நான் இப்போ அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம திரும்பி பாட்டி கிட்ட, பாட்டி இவங்களை பத்தி நம்ம நினைச்சது எல்லாமே தப்புன்னு சொல்றாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே, ஆமா இனியா சொல்றது சரிதானே, இவ நம்ம பையன் மேல இருக்க பாசத்தால தானே இவ்வளவு நாள் நம்ம கிட்ட இந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா, அதே மாதிரி இப்போ நம்மளோட பையனோட சந்தோஷத்துக்காக அவனையே விட்டுட்டு போற அளவுக்கு துணிஞ்சிட்டானா இவ கண்டிப்பா நல்லவளாதான் இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ராதிகாவும் மயு நம்ம கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு கிளம்பி போக பார்க்க, ஆனா ஈஸ்வரியோ யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி, நில்லு நீ எங்கேயும் போக தேவையில்ல, நீ இதே வீட்டுல இருக்கலாம்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பாக்கியா, ராதிகா, கோபி, மயு, இனியா, செலியன், ஜெனி, செல்வின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க.